திருநெல்வேலி மாவட்டம் சித்தூர் கிராமத்தில் அருள்மிகு தென்கரை மகாராஜேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி உத்திர விழா 10 நாட்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும். தன்னை கைதொழும் பக்தர்களுக்கு மகத்தான வாழ்வு அருள்கிறார். வள்ளியூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சித்தூர் கோவில் கேரள மரபுப்படி கட்டப்பட்டிருக்கிறது. கோயிலை சுற்றி 22 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் உள்ளது. கோயிலின் கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது. வடக்கு வாசல் நம்பி ஆற்றை பார்த்து உள்ளது. மகாராஜேஸ்வரர் கேரளாவை சேர்ந்த அதிகமானோர்களுக்கு குலதெய்வமாக திகழ்கிறார். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, சென்னை போன்ற பல ஊர்களில் பரவலாக இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள் உள்ளனர். இக்கோயிலின் தல விருட்சமாக மருதாணி மரம் உள்ளது. அதன் கீழ் பேச்சியம்மன் சன்னதி உள்ளது. மூலவர் மகாராஜேஸ்வரரை அடுத்து பிரசித்தி பெற்றவராக தளவாமாட சுவாமி உள்ளார். இவருக்கு வருடத்தில் ஒரு முறைதான் அவர் சன்னதியை திறந்து கற்பூர தீபம் காட்டுவார்கள். முதல் நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படும். சித்தூர் அருள்மிகு தென்கரை மகாராஜேஸ்வரர் முதல் நாளில் சேஷ வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 2ஆம் நாளில் கருட வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 3ஆம் நாளில் பூத வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 4ஆம் நாள் காலை திருத்தேர் கால்நாட்டு விழா நடைபெறும். 4ஆம் நாள் இரவில் அன்ன வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 5ஆம் நாள் கிடா வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 6ஆம் நாள் யானை வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 7ஆம் நாள் சபாபதி வாகனத்தில் ஸ்ரீ நடராஜர் அவதாரத்தில் அருள்பாலிக்கிறார். 8ஆம் நாள் குதிரை வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். 9ஆம் நாள் காலை தேரோட்டம் நடைபெறும். தமிழகத்திலே தேரோட்டம் காணும் ஒரே சாஸ்தா என்ற பெருமை கொண்டவர் நம் தென்கரை மகாராஜேஸ்வரர். சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் வரலாற்று கதைகளை இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போட போகிறேன். நீங்கள் எனக்கு ஆதரவு தாங்க. பங்குனி உத்திர நிறைவு நாளில் மஞ்சளிலே நீராடி உற்சவம் முடிப்பவனே சித்தூர் ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரரே போற்றி போற்றி போற்றி. சுபம்.